பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? திடீர்னு என்னை ஜெயலலிதா பீரியடில் என்ன பண்ணணும்னா, எப்போ என்னை நிறுத்த போகிறாங்க, என்னை பர்மனெண்ட்டாக வச்சுருப்பாங்களா, என் மேலே அலிகேஷன் இது கேட்டிருக்காங்களா, இந்த மாதிரி தகவல்லாம் வரும். அப்போ வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வருவார் என் ஆஃபீஸுக்கு. அந்த மாதிரி தகவல்கள் பல நிகழ்ச்சிகளில் பல தகவல்கள் எடுத்து அப்பப்போ கொடுத்துருக்கேன். மேடம் ஜெயலலிதா என்னை கூப்பிட்டப்ப அவங்க இருக்காங்க, அவங்க கூட அடிஷ்னல் செக்ரட்டரி யாரோ ஒருத்தர் இருந்தாங்க. நானும் ரங்கசாமி 4 பேர் தான். சசிகலாலாம் எங்கே இருந்தாங்கன்னே தெரியாது, கூப்பிடவே இல்லை அவங்கள. திடீர்னு சுதா சத்தம் கேட்டுச்சு. அப்போ சுதா வந்து நாளையிலேருந்து இவர் இங்கே டைரெக்டாக வர வேணாம், என்ன இவருக்கு எல்லாருக்கும் தெரியும், அங்கே உட்லண்ட்ஸ் டிரைவிங்கில் மீட் பண்ணுங்க, அவர் எப்போ கூப்பிட்றாரோ போய் ரிப்போர்ட் ஆகிட்டு வந்துருக்கேன் சொன்னோன்னே, சந்தத்திற்குரிய மரணம், இது கொல்லப்பட்ட மரணம்னு சொன்னவன் நான். சொன்னீங்களா? ஆமாம், சொல்லியிருக்கேன், இருக்குது எல்லாம். அதுக்கெல்லாம் நான் என்னென்னோ சொல்லி எவ்வளவோ சொன்னேன். இதுக்கு யார் காரணமானவர்கள் அதையும் சொன்னேன். எதுவும் கவர்மெண்ட்டில் ஒன்றும் செய்யாமல் இருக்கீங்க விடுங்க, எனக்கு என்ன வந்துச்சு சொல்ல வந்த, எது எடுத்தாலும் ஏன் சொல்ல வர்றேன்னா, உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி இதை செய்யுங்கன்னு எது. இப்போ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிக்க சொல்லி வந்தது எனக்கு அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் போலீஸ். அவர் வந்து கேஸுன்னு கொடுக்குறம்போது அவர் மூலியமாக வந்துச்சு, அவர் கொடுக்கல, கொடுத்தது இடி டெல்லியிலேருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்த்தேன், எல்லாரையும் வெரிஃபை பண்ணேன். இன்னை வரைக்கும் யாருக்கும் தெரியாது, இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது. அந்த லெவலுக்கு நான் ரகசியமாக இருக்கேன். ஆனால் ஃபோர்ஸபுளாக செய்யுன்னு சொல்லி அந்த வழக்கு நான் சில விஷயங்கள் படுமை வழியே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. பொள்ளாச்சி வழக்குக்கெல்லாம் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா நான் உண்மையை கண்டுபிடிச்சிருப்பேன். ஃபோர்ஸாக சொல்ல மாட்டாங்க, நியூஸ் கேட்பாங்க, அவ்வளோதான். ஜெயலலிதா மரணத்தை பற்றி ஃபோர்ஸ் பண்ணி யாராவது கேஸ் கொடுத்து செய்ய சொல்லியிருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். நான் எதுக்கும் பயப்படுற கிடையாது, நான் உண்மை பேசுகிறேன்.